My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் கவுன்சிலிங்கில் சில மாற்றங்களை இந்த ஆண்டு கொண்டு வந்திருக்கிறதாக நமக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது இன்றைக்கி காலையில் வந்திருக்கு. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் தான் நம்ம ஸ்க்ரீனில் கூட நம்ம ஷேர் பண்ணுறோம். நியூ எம்பிபிஎஸ் ரூல்ஸ் இந்த கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங்கில் இது வரைக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான சாராம்சம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, முதல் சுற்று ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீ எக்ஸிட்டாக இருந்துட்டு வருது. இட் இஸ் அவைலபிள் இன் போத் ஆல் இண்டியா கோட்டா ஆஸ் வெல் அஸ் இந்த ஸ்டேட் கோட்டா. ஆல் இண்டியா கோட்டாலையும் ஸ்டேட் கோட்டாலையும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட். உங்களுக்கு அந்த கல்லூரி பிடித்திருந்தா நீங்கள் சேர்த்து கொள்ளலாம், இல்லைன்னா அதை சேராமல் கூட விடலாம். பட் யூ ஆர் ஸ்டில் எலிஜிபிள் ஃபார் த செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது தான் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறதுக்குரிய இது. நீங்கள் அதில் சேர்ந்தாலும் சரி சேரலானாலும் சரி இரண்டாம் சுற்றில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதா இதுவரை இருந்துக்கக்கூடிய நடைமுறையாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஆர்டிகல் வந்துருந்துச்சு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் மெயின் ஸ்டாப் ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷனை ஸ்கிராப் பண்ணுறதுனால அல்லது வேண்டாம்னு சொல்கிறதுனால அல்லது நீக்கிறதுனால வரக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட்டாக கொடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற சாய்ஸஸில் ஏதாவது ஒரு காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் டாக்கிங் அபவுட் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு இன்னும் சில ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இல்லை இந்த ரெக்கமெண்டேஷனை இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸுக்கும் எம்சிசியிலேருந்து டிஜிஹெச்எஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் இயர்லையும் இதே மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஷேர் பண்ணப்பட்டுச்சு, நிறைய ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது அனுப்பப்பட்டது. ஆனால் பெரும்பாலான ரெக்கமெண்டேஷன்ஸை அந்தந்த ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளலை, குறிப்பாக தமிழகமும் ஏற்றுக்கொள்ளலை. கடந்த ஆண்டு ஒரு ஒருங்கிணைந்த கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டா ஸ்டேட் கோட்டா எல்லாம் ஒன்றா சேர்த்து கம்பைன்டு கவுன்சிலிங்காக கொண்டு வரலாம்னு சொல்லி லாஸ்ட் இயர்லேயே ஒரு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டது எஃப்சிசினால். ஆனால் எல்லா ஸ்டேட்டுமே அதை வந்து அப்போஸ் பண்ணாங்க. பிகாஸ் ஆஃப் த ஷார்ட் டியூரேஷன், லேக் ஆஃப் டைம் இருக்கிறது அப்படின்றதுனால உடனே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் அப்படிங்கிற மெயின் ரீசனுக்காகவும் அண்ட் நிறைய தனிப்பட்ட அரசியல் ரீதியான வேறுபாடுகளுக்காகவும் நிறைய ஸ்டேட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அதில் தமிழகமும் வந்து அக்செப்ட் பண்ணாத மாநிலங்களில் ஒன்று. ஸோ தமிழகத்தில் செப்பரேட் கவுன்சிலிங்கும் ஆல் இண்டியா கோட்டா செப்பரேட் கவுன்சிலிங்காக தான் லாஸ்ட் இயர் நடந்துச்சு. இந்த வருஷத்தில் இந்த கவுன்சிலிங்கில் ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ ஃப்ரீ எக்ஸிட் ஆஸ் பர் த ரிசோர்ஸஸ். நம்மளுடைய நியூஸ் ஆர்டிக்கலில் சொல்கிற இதன் படிப்படையில் இன்ஃபர்மேஷன் புல்லட்டுக்கு வரும்போது, தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் புல்லட்டுக்கு வரும்போது அஃபீஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். அதுதான் அஃபீஷியல். இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். நீங்கள் தான் உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை சாய்ஸ் லிஸ்ட்டை கொடுக்க போகிறீங்க. அந்த சாய்ஸில் ஏதாவது ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் சொல்லி நினச்சிக்கிறீங்களா. இப்போ அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைத்த கல்லூரியில் நீங்கள் சேர்ந்தால்தான் அடுத்தடுத்த சுற்றுகளில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்கிற மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருவதாக டிஜிஹெச்எஸ் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இனி எல்லா ஸ்டேட்டும் அதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த ரூல் இம்ப்ளிமெண்ட் ஆனாலும் ஆகலாம், ஆகாமலும் போகலாம் அப்படிங்கிறத. எப்படி இருந்தாலும் வருகிற ஜூலை 6ஆம் தேதி கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதாக இருந்தால், நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, ஜூலை 6 கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அல்லது ஆன் தட் டே இட்செல்ஃப் நமக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் எக்ஸ்பிளைனிங் ஆல் த 4 ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு அப்டேட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணுவாங்க. அல்லது இதை குறித்ததான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து எம்சிசி வெப்சைட்டில் அப்டேட் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் எம்சிசி வெப்சைட் இஸ் நாட் yet அப்டேட்டட். இன்றைக்கு வரைக்கும் அப்டேட் பண்ணல. இன்றைக்கி காலையில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வெப்சைட் பார்த்துருக்கிறோம். வெப்சைட் இஸ் நாட் yet அப்டேட்டட். லாஸ்ட் இயர்ல இருந்த அதே டேட்டா தான் இப்போ வரைக்கும் இருக்குது. வெப்சைட்டை கூட இன்னும் அப்டேட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ எப்படி கவுன்சிலிங் ஆரம்பிக்குது, இது எப்படி வரும்போது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்தால் பார்க்கணும். இந்த மாற்றம் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு பொருந்தும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்போவுமே வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் தான் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்ததை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. பிகாஸ் தமிழ்நாட்டில் மற்ற மாணவர்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால். ஒருவேளை நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா
அப்படின்னா உங்களுக்கு பிடித்த கல்லூரிகள் ஆல் இண்டியா கோட்டாலேயே கிடச்சது அப்படின்னா அந்த கோட்டாவில் நீங்கள் சீட்ஸ் அப்படிங்கிறத எடுக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டில் எடுக்க வேண்டிய சீட்ஸை தமிழகத்தை சேர்ந்த பிற மாணவர்கள் எடுப்பாங்க. நீங்கள் பிடித்த கல்லூரிகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்துருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அஸ் ஆஃப் நவ் தமிழ்நாட்டில் எந்த விதமான மாற்றங்களும் வரலை. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட், செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சேராமல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி, செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெனால்ட்டியாக போயிடும். அதே இது ஃபோர்ஃபீட் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். பெனால்ட்டி இஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். அதை பற்றி நம்ம செப்பரேட்டாக வீடியோவும் போட்டுருக்கோம். அதை வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து முக்கியமான அப்டேட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்மளுடைய சேனலில் பதிவு செய்வோம். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை மெடிக்கல் கவுன்சிலிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட் இல்லை அப்படிங்கிற முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது அஃபீஷியலாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் நோ அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் எக்ஸப்ட் த நியூஸ் ஆர்டிகல். இந்த நியூஸ் ஆர்டிகலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நீங்கள் விரும்பின மருத்துவ கல்லூரிகள் கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ கிளாரிஃபிகேஷனோ தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கு பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.